அரசியலா பாக்குறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன்னா அங்க வந்து டிசிஷன் டேக்கன் பை தி கமிஷனர் ஆஃப் போலீஸ் ஆஃப் தெலுங்கானா. அப்படி இருக்கும்போது இது வந்து எது கேட்கணும்னா நோபடி இஸ் அபவ் லா. சட்டத்துக்கு வந்து எல்லாரும் உட்பட்டவர் தான். அது வந்து அரசியல்வாதியா இருக்கட்டும், நடிகரா இருக்கட்டும், பெரிய பிசினஸ் மேனா இருக்கட்டும், எல்லாரும் சட்டம் பொதுவாக தான் இருக்கும். அந்த விதத்துல நான் பாராட்டுறேன். அதே சமயத்துல இவரை வந்து கூப்பிட்டு கேள்வி கேட்டுருந்தா பரவாயில்ல. அரசு காமிச்சு அவருக்கு ஒரு இன்டர்வியூ பேல் கொடுக்குற அளவு கொண்டு போகும்போது ஒரு சின்ன வருத்தம் இருக்கு. ஏன்னா இஸ் ஆல்சோ மேன் வாஸ் அச்சீவ்ட் ஆல் இண்டியா லெவல்ல ஒரு பெரிய ஸ்டாரா இருக்காரு. இன்னும் கொஞ்சம் டீப்பா சிந்திச்சிருக்கலாமா, அவர் தான் காரணமாக இருக்குமோ. ஏன்னா அவர் வந்து ரேவதியோட கணவர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. அந்த கம்ப்ளைண்ட் இந்த அளவுக்கு அவர் போவோம் இவர் மேலதான் கொடுக்கணும். அந்த கூட்டத்தில் போயிட்டாங்க. அந்த கூட்டம் வருவதற்கு மட்டும் காவல்துறைக்கு நிச்சயமா தெரிஞ்சிருக்கும் நான் சொல்றேன். இடத்துல கூட்டம் இவ்வளவு கூட இப்ப நான் வரும்போதே ரோட்ல வரேன் சார், கொஞ்சம் டிராபிக் ஜாமா இருக்கும், கொஞ்சம் சீக்கிரமா போயிருக்குன்னு சொல்றாங்க சார். தே நோ தட் வி ஆர் கமிங். இருக்கும்போது அதை கட்டுப்படுத்தி இருக்கலாம், அதன் பிறகு அவர் குற்றம் சாட்டிருக்கலாம். அந்த மாதிரி தான் சொல்றேன். மோகன் பாபு வந்து பத்திரிகை தாக்கட வந்து வெளி இடத்துல எங்கேயுமே இல்லை. இந்த இடத்துல நான் வந்து பேசி கோபத்தை நான் அடிச்சிட்டேன்னா அது குற்றம். Whereas you have entered his house, that's called trespassing. இல்லையா, trespassing act இருக்கு. Trespassing with the intention to go and hurt somebody is about 10 years of prison. ஆனா இந்த இடத்துல அவர் வந்து மகன் வரலாம், அது உரிமை உள்ளவர். மகன் கூட சேர்த்து எல்லாரும் வந்த பிறகு will மோகன் பாபு think it is his son or somebody who doesn't like him have entered the house. நீங்க மைக் வச்சிருக்கவங்க எல்லாம் பிரச்சனை அவருக்கு எப்படி தெரியும்? You cannot identify each and everybody. So அது வந்து நம்ம கொஞ்சம் பொறுமை காத்துக்கலாம். ஏன்னா நானும் வந்து பத்திரிகையாளர் தான். அந்த இடத்துல we could have waited. ஏன் அந்த அவசரம்? இதே வந்து ஒரு சாதாரண குடும்பத்துல வந்து தகராறு நடந்தா நம்ம போய் கேட்போமா? பத்திரிகையாளர் இவங்க வீட்டுல போய் கேட்போம். என் வீட்டுக்குள்ள வரணும், எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லுவோம். நம்ம எதுக்காக? ரஜினி சார் வீட்டுக்கு நான் போறேன், விஜய் சார் வீட்டுக்கு நான் போறேன்னா நான் சும்மா போயிட்டு நிக்க முடியுமா? நீங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம்னா தூங்கிட்டு இருக்காரு, எக்ஸைட் பண்ணிட்டு இருக்கான்னு சொன்னா அது அசிங்கம் தானே. அப்போ we should inform people. இல்லாட்டி ட்ரெஸ்பாசிங் தான். எனக்கு தெரியாத ரஜினி சார் உள்ள போக முடியுமா? நாட் ரைட். இட் இஸ் கால்ட் ட்ரெஸ்பாசிங். அதிக ட்ரெஸ்பாசிங் தான் நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து பத்திரிகையாளரை தாக்குவது பத்திரிகையாளர்களே எனக்கு தெரியாது. கேட்கனாலும் சொல்றேன், யூ நோ ரைட் டு கோ இன்சைட் சம்படிஸ் ஹவுஸ். அங்க வெட்டு குத்து நடந்துச்சுன்னு சொல்லி உள்ள போலாமா? அது போலீஸ் போயிருப்பாங்கல்ல. போலீஸ் போய் பிரஸ் பீப்புள் வாங்க போட்டோ எடுக்கணும், தென் இட்ஸ் டிஃபரெண்ட். பட் யூ கேன் கோ அலாங் வித் த சன் போயிட்டாங்க. அதான் ஐ லைக் த என்டையர் ஃபேமிலி ஆஃப் மோகன் பாபு, வெரி நியர் அண்ட் க்ளோஸ் டு மீ. மஞ்சுவா இருக்கட்டும், விஷ்ணுவா இருக்கட்டும், லட்சுமி மஞ்சுவா இருக்கட்டும், எல்லாரும் ரொம்ப க்ளோஸ். இப்போ கூட நாங்கள் வந்து ஜோதிலிங்கம் பார்க்க எல்லாம் ஒன்னா தான் போயிட்டு வரோம் குடும்பமே. அது எனக்கு இன்னும் இது வந்து பிரஸ் வந்து உள்ள போனாலும் அவருக்கு இருந்து அவருக்கு டென்ஷன் என்ன டென்ஷன் உங்களுக்கு தெரியாது. They should not understand the man's feelings. அவருக்கு மகனோட ஒரு வாக்குவாதம் நடந்து போச்சு, அதுல எவ்வளவு ஒரு ஹர்ட் ஆகி உட்கார்ந்து இருப்பாரு. அந்த சமயத்துல போய் கேள்விதான் கேட்கணும் அப்படின்னு அவர் இன்னும் கொஞ்சம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிருக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால வந்து பெரிய லெவல்ல வந்து அவருக்கு வந்து பெயில் டினை ஆயிடுச்சு, தலைமறைவு அப்படின்னு போடுறது வந்து எனக்கு வருத்தம் தான் அடிக்கும். ஈவிகேசன் வந்து நல்ல ஒரு சிறந்த நண்பர் என்னை பொறுத்த வரைக்கும். அதாவது மனிதநேயம் கருதி என்னை பொறுத்தவரை என்னுடைய நலன் விரும்பி நான் சொல்லலாம். அது வேற இயக்கத்தில் இருந்தாலும் சரி. ஒரு 15 நாட்கள் முன்னாடி திடீர்னு பேசும்போது மனைவி கேட்டாங்க, யார் இந்த நேரத்தில் 11 மணிக்கு கொண்டு பேசுறாங்க? ஆனா ஈவிகேஸ் எல்லாம் தான் பேசுறாங்க. ஒரு நேரம் பேசிட்டு இருந்தார். You should achieve a lot, Sharad, though I am a different ground. நீங்களாம் you are a people with intelligence, you should do something for the country. பேசுறாரு. அந்த மாதிரி என் மேல ஒரு அன்புக்குள்ள ஒரு மனிதர் இறந்துட்டான்னு வரவழி தான் தெரிஞ்சது. உண்மையிலேயே ஒரு ஆழ்ந்த இரங்கலே அவர் குடும்பத்தாருக்கு நான் தெரிவிக்கிறேன். இதே அரசியலுக்கு வருதான் யாரோட வரலாம்னு சொல்லிட்டேன். எனிபடி கேன் கம் டு அரசியல். அரசியல் வரணும்னு தான் நான் சொல்றேன். எவ்ரி சிட்டிசன் இந்த கண்ட்ரி ஷுட் பி இன்வால்வ் இன் பாலிடிக்ஸ். ஏன்னா நீங்க பாலிடிக்ஸ்ல பல முறை சொன்ன கருத்து தான். நீங்க வந்து 2 கவர்மெண்ட்ஸ் ஆர் இன்வால்வ்டு. பாஸ்போர்ட் வழங்குறதுல சின்ன உதாரணம். ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி இன்வால்வ்னா நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்ட் பண்ணது, பாஸ்போர்ட் வழங்குறது சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லுது. இந்த 2 கவர்மெண்ட் இணைந்தாதான் உங்களுக்கு பாஸ்போர்ட்டே கிடைக்கிற போது யூ காட் a right as a democratic person. நீங்க ஓட்டு போட உரிமை இருக்கு, உங்களுக்கு கவர்மெண்ட் கேள்வி கேட்க உரிமை இருக்கு, அரசியலுக்கு வருவதும் உங்கள் உரிமை என்று நான் சொல்கின்றேன். நீங்க வந்து சிறப்பாக செயல்படுறது என் வாழ்த்துக்கள். ஆனா சில சமயம் அவர் சொல்ற பதில் இப்ப வந்துட்டு இருக்கும் போது அவர் சொல்றது வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சுட்டு சொல்லலாம். மணிப்பூர் இஷ்யூ என்ன டெப்த்னு தெரியணும். மைத்தேயிகன், குக்கி, நாகாஸ் 3 பெரிய கம்யூனிட்டிஸ் அங்க இருக்கு. அவங்க எல்லாம் எப்படி பாதிக்கப்பட்டிருக்காங்க, எதனால பாதிக்கப்பட்டிருக்காங்க இன்னும் தீர விசாரிச்சுன்னு சொல்லியிருந்தா உண்மையிலே சந்தோஷப்பட்டேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.